சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி அந்த டைரியை சீக்கிரமாகவே படித்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதில் விஜயும் அம்முவும் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாரதாவுக்கு இதே மாதிரியேவும் விஜயும் காவேரியும் சந்தோஷமாக இங்கே உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சாரதாவும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நிவினும் வந்துடுறாங்க. வந்ததும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்களும் எல்லாத்தோடையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நேரத்தில் நிவின் இருந்துக்கிட்டு அதான் காவேரி ஸ்டூடெண்ட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் வரலையா, அவங்கள நான் பார்க்கணும்னு நினச்சேன் வரலையா அப்படின்ட்டு நிவின் கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு உங்களுக்கு எப்படி நிவின் தெரியும், உங்ககிட்டயும் எல்லாரும் சொல்லிட்டாங்களா, என்ன எல்லாருக்கும் வந்து அவங்க 2 பேர்த்தையும் ரொம்ப பிடிச்சிருச்சு போலிக்கே, எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்க 2 பேர்த்துக்கிட்டே ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே நிவின் வந்துட்டு இல்லை காவேரி, அவங்கள பற்றி என்கிட்ட யமுனா சொன்ன விதத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்கள பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது, அதான் கேட்டேன் அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனே காவேரி வந்துட்டு அவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணால் வருவாங்க, இப்போ கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு என்ன மிஸ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் சார் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லோரும் வந்திருக்காங்கல்ல, இப்போ என் தங்கச்சி யமுனா இருக்காங்கல்ல, அவரோட வீட்டுக்காரர் நிவினும் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, நீங்கள் வர முடியுமா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. உடனேவும் காவேரி கேட்குறத பார்த்துட்டு ஓ நிவின் வந்திருக்காரா, அவரை பார்க்கணுமே, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட பேசி அப்படின்னு விஜய் வந்து கண்டிப்பாக மிஸ் இருக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டே பேசுகிறீங்க, கண்டிப்பாக நான் அம்முவை கூப்பிட்டு அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே விஜய் அம்மு கிட்ட இங்கே பாரு அம்மு, நம்ம காவேரி மிஸ் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து சொல்கிறாங்க. என்னப்பா திடீர்னு மிஸ் வீட்டுக்கு நைட் டைம்னா வேண்டாம் சொல்லுவீங்களே, திடீர்னு கூட்டு போறீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு அம்மு கேட்குறாங்க. அங்கே ஒரு சித்தப்பா வந்திருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்காக தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியா, உடனே சரி அவங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்லப்பா, நம்ம வீட்டில் தான் நிறைய பேரே இல்லைல்ல, நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி நாம மட்டும்தானப்பா இருக்கோம், வேறு யாருமே இல்லைல்ல, அவங்க வீட்டுக்கு போனாவே ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு அம்மு சொல்கிறாங்க. உடனே விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அதுவும் உன்னுடைய ஃபேமிலி தான்டா, ஆனால் உங்ககிட்ட இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்குது, கூடிய சீக்கிரமேவும் அவங்க எல்லாரும் நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மு இருந்துட்டு என்னப்பா யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு இப்போ என்ன மிஸ்ஸோட ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலி தான், நீ எதுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்கக்கிட்ட நீ தான் சித்தி சித்தப்பா பெரியம்மா அப்படின்ட்டு முறை வச்செல்லாம் பேசுகிறல, அது மாதிரி அவங்களும் நம்ம கூட சொந்தக்காரங்கள் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. அம்மு இருந்துக்கிட்டு ஜாலியாக இருக்குப்பா இந்த மாதிரி சொந்தக்காரங்களோடு இருக்கிறது அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. இங்கே விஜய் அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் நிவின் விஜய் பார்த்துட்டு விஜய் வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே இங்கே காவேரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நிவின் உங்களுக்கு விஜய் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இல்லையே அம்முனா தான் அவங்க பேர் விஜய்னு சொன்னான், அதனால தான் நான் விஜய்னு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு நிவின் வந்து எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. உடனே சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட விஜய் வந்து தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் நிவின் அப்படி சொல்லிட்டு அம்முவை பார்த்துட்டு வாடா தங்கம் அப்படி சொல்லிட்டு நிவின் வந்து தூக்கி வச்சுக்கிடுறாங்க. அப்படியேவும் காவேரி மாதிரியே இருக்கிறா அப்படி சொல்லிட்டு நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே உடனே காவேரி என்ன சொன்னீங்க நிவின் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு எப்படியோ நிவின் வந்து சமாளிக்கிறாங்க. நேரத்தில் விஜய் நிவினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி ரூம்குள்ளே இருக்கிறாங்க. நிவின் விஜய்கிட்ட சொல்கிறாங்க. என்ன விஜய் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய், உங்கள் வீட்டுக்கு போனாலும் வீட்லையும் யாருமே இல்லைன்னு நான் வருத்தப்பட்டேன், ஆனால் நீங்கள் ஊரை விட்டே போயிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கக்கூடாது, நீங்களும் காவேரியும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டியது அம்மாவோட சேர்ந்து, இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு இப்போனாச்சும் எனக்கு காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அது வரைக்கும் சந்தோஷம், என்ன காவேரிக்கு தெரியலனாலும் அம்மாவை அம்மா மாதிரி பார்த்துக்கிறதே எனக்கு பார்த்து சந்தோஷமாக இருக்குது நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய், கூடிய சீக்கிரமாகவே காவேரிக்கு பழசெல்லாம் எப்படியாவது ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம், இல்லாட்டி அவளை மனசு மாற்றியாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், ஆனால் கண்டிப்பாக நடக்கும், காவேரி என்ன கண்டிப்பாக ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சாரதா வந்துட்டு தம்பி நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இல்லை அத்தை இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அம்முவுக்கு இங்கே விட்டு போகவே மனசு வரல. உடனே அப்பா இங்கேயே நம்ம இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு நீ வேணா இங்கே இருடா, நான் கிளம்புறேன், காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது உன்னை கூப்பிட்றதுக்காக வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீங்கள் எதுக்கு போக வரீங்க, நான் தான் இருக்கிறேன்ல, என் கூட நீங்களும் இங்கே இருங்க விஜய் அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாங்க. நம்ம நைட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு நிவின் சொன்னதும் விஜய் இருந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காவேரி ஏதாவது சொல்லுவாளா அப்படின்னு விஜய் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே காவேரியும் வர்றாங்க.
காவேரி உங்கள் ஸ்டூடெண்ட்டோட அப்பா இன்னைக்கு நைட் எங்கேயே தங்கிக்கிடட்டுமே, அம்மு இங்கே இருக்கிறேன்னு ஆசைப்பட்றா, அவரும் இங்கே இருக்கட்டும் காவேரி, நைட் டைம் ஆயிடுச்சுல அப்படின்ட்டு இங்கே காவேரி கிட்ட நிவின் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு சரி நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா, அவரும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் எதுவும் பேசாமல் சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நிவினுக்கும் சாரதா விஜய்க்கு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்குது. நிவின் விஜயும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே காவேரி அதை பார்த்துட்டு என்ன இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு இங்கே காவேரி வந்து நிவின் விஜய் பேசுகிறத பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி அவங்க வாட்டில் பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போயிட்டு அவர் ஒரு டைரி கொடுத்தாரு, அவர் வீட்டிலேருந்து ஒரு டைரி எடுத்தோமே அதை போய் படிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே காவேரி வந்து இப்போ படித்தோன்னா யாராவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கே, எல்லோரும் தூங்கட்டும் அதுக்கடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க. உடனேவும் காவேரி எல்லோரும் தூங்குறத பார்த்துட்டு அந்த டைரியை பேக்லேருந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க காவேரிக்கும் அவங்க விஜய்க்கும் எப்படி கல்யாணம் ஆனது, அவங்க கூட எப்படி சேர்ந்து வாழ்ந்தாங்க, அதுக்கடுத்து எதுக்காக பிரிஞ்சாங்க, மறுபடியும் எப்படி சேர்ந்தாங்க, அதுக்கடுத்து குழந்தை பிறந்தது, இந்த மாதிரிலாம் அவங்க படிச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்போ குழந்தை பிறந்ததும் விஜயும் காவேரியும் எப்படி பிரித்து வச்சாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, அதெல்லாம் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் காவேரி இறந்ததை அங்கே எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து 5 வருடத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜய் வந்து டைரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காவேரியை மீட் பண்ணதுனால காவேரியை நான் மறுபடியும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. உடனே இங்கே காவேரிக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன காவேரி அவங்க ஒய்ஃப் பேரா, அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் எழுதின டைரியை பார்த்துட்டு காவேரிக்கு அதிர்ச்சி ஆகுது. சரின்னு அடுத்து என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே காவேரி வந்து அதை படிக்கிறாங்க. அப்போ காவேரி படிச்சுட்டு இருக்கும்போதேவும் காவேரிக்கு என்ன ஃபுல்லாக மறந்துருச்சு. எனக்கு காவேரி என்ன ஞாபகம் இருக்கும், நான் போனேன்னா என்னை கட்டி பிடிச்சி எதுக்காக என்னை விட்டு போனீங்கன்னு கேட்பான்னு நினச்சேன். ஆனால் காவேரிக்கு என்ன துப்புற ஞாபகமே இல்லை. ஞாபகம் இல்லைனாச்சும் பரவாயில்ல, காவேரிக்கு என்னை பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு அழுகையாக வருது, என்ன சொல்லன்னு தெரியல. உடனே எங்கள் கடைசி அம்மு தான் காவேரி குழந்தைன்னு வேற காவேரிக்கு தெரிய வருது. ஆனால் என் குழந்தைகிட்ட மட்டும் காவேரி அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறா. அது அம்மா குழந்தை பாசமோ என்னமோ, அது என்ன புரியாத உணர்வுனால 2 பேரும் சேர்ந்துருக்காங்க போல் அப்படின்ட்டு இங்கே காவேரி அந்த இதை படிச்சுட்டே இருக்கிறாங்க. படிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அம்மா என்கிட்ட வந்து மறைச்சாங்க, அப்படின்னா அம்மா ஏன் குழந்தை தானா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்னையும் அவரையும் பிரித்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ எனக்கு எல்லாமே மறந்துருக்கு, அதை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்ட்டு காவேரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்போவே கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சதும் கேட்கலாம் அப்படின்ட்டு காவேரி அந்த டைரி எடுத்துகிட்டு விஜய் சாரதா கிட்ட காமிக்கிறாங்க. உடனே என்ன இவன் என்ன காமிக்கிறான்னு சொல்லி சாரதா ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இங்கே விஜய்க்கு அது தன்னுடைய டைரி தானே, காவேரிக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த டைரியை நான் படிச்சுட்டேன், இது உங்கள் டைரி தானே, ஏங்க இந்த உண்மை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு எப்படி காவேரி உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியும், உனக்கு பழசை ஞாபகப்படுத்தினா ஏதாவது உனக்கு ஆயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துச்சு, அதனால தான் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே காவேரி என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும், நீங்கள் என்னை எவ்வளோ உருகி லவ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்படின்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேன்ல, ஏன் இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்ட்டு காவேரி வந்து விஜய் கேள்வி கேட்குறாங்க. பாவம் அம்மு தென்னால அம்மா இல்லாமல் வளர்ந்துருக்கா, அந்த குழந்தைக்காகனாச்சும் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு காவேரி அழுகுறாங்க. சாரதா ஏண்டி உனக்கு தான் ஏதாவது ஆயிரம் தான் பயந்து தானே சொல்லலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் நிவின் இருந்துக்கிட்டு காவேரி உண்மையை தெரிஞ்சால் உனக்கு ஏதாவது ஆயிரம் தான் எல்லாரும் மறைச்சிட்டோம் அப்படின்ட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, எல்லாரும் வீட்டில் உள்ளவங்கன்னா இவங்க 2 பேத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்களே, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் அதோட உண்மையே எனக்கு தெரிய வருது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சிட்டிங்களே, அம்மு வாடா நான் தான் உன்னுடைய அம்மா அப்படின்ட்டு காவேரி அம்முவை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் கட்டி பிடிக்கிறாங்க. ஏங்க இவ்வளோ தூரம் என்ன லவ் பண்ணியிருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், அப்போனாச்சும் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு விஜய் இனிமேல் நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்ட்டு காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.